வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மார்கழி மாதம் ஆகிட்டாலேவும் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு கோயிலில் வெளியே வரப்போ பிரசாதம் கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிரசாதத்துக்காகவே வேகமாக எந்திரிச்சிட்டு கோயிலுக்கு போயிடுவேன். தினமும் விதவிதமாக பிரசாதம் கொடுப்பாங்க. பொங்கல், பாயாசம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், அவல் அப்படின்னு வித்தியாசமாக கொடுப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா குதிரைவாலி பாயாசம். இன்றைக்கி நம்ம அந்த குதிரைவாலி பாயாசத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. குதிரைவாலி பாயாசம் செய்ய 1 கப் அளவுள்ள குதிரைவாலி அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு 10லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பாயசத்துக்கு தேவையான பால் காய்ச்ச போகிறோம். 400 மில்லி அளவுள்ள பால் வாட்டைகளை சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. பாலை சூடாக ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்சிடும். அதனால் முன்னாடி நம்ம பாலை காய வச்சு ஆற வைக்க போகிறோம். குதிரைவாலி அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. குதிரைவாலி அரிசி வேகிறப்பயவோ ஒரு வானொலியில் 1 கப் அளவுள்ள வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க. வெல்லத்தில் செய்யறனாலும் செய்யலாம், கருப்பட்டியில் செய்யலாம், வெள்ளை சர்க்கரையிலையும் செய்யலாம். நல்லா கிண்டி விடுங்க. வெள்ளைப்பாகு ரொம்ப கெட்டியாக காய்ச்சிடாமல் ரொம்ப தண்ணியாக காய்ச்சிக்கோங்க. குதிரைவாலி அரிசி வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கல், மண், தூசிலாம் இருக்கும். அதனால் வடிகட்டணும். வடிகட்டியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை கம்மியான மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிதமான சூடில் ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ ரெடியானதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குதிரைவாலியில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மற்றும் துத்தநாகம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வானொலி நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய்யோட வாசனை வர வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க. வாசனை வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததை பாயாசத்தில் சேர்த்துக்கோங்க. குதிரைவாலி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.